முதல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவதை புதுச்சேரிக்கு வருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஏன்னா பெஸ்ட் புதுச்சேரின்னு பெயர் கொடுத்ததே அவர் தான். பெஸ்ட் புதுச்சேரி எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும். பெஸ்ட்னா அவர் பிசினஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டூரிசம் எல்லாம் சேர்த்து பெஸ்ட் புதுச்சேரின்னு பெயர் கொடுத்தார். அந்த பெஸ்ட் புதுச்சேரி 5 வருடம் கழித்தும் மறுபடியும் பெஸ்ட் புதுச்சேரியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 27 வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். 27 மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் 234 தொகுதி வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். அப்பதான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும். என்னை பொறுத்தமட்டில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று அங்கே போட்டி போடுவதை விட குடும்பத்து உறுப்பினர் என்ற வகையில் தான் நான் அவர்களோடு இணைந்து நிற்கிறேன். சென்னை எனக்கு புதிது கிடையாது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் போட்டி போட்டிருக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்கிறாங்க, கவர்னர் வந்துட்டு ஏன் எம்எல்ஏக்கு போட்டி போடுறீங்கன்னு. என்னோட வாழ்க்கையே மக்களுக்கான அர்ப்பணிப்பு செய்தது, மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை தான். அதனாலதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சட்டமன்ற உறுப்பினருக்காக என்று சொல்வதை விட மயிலையின் ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினருக்கான ஒரு சபதம் என்று தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது உட்கட்சியிலேயே இல்ல ஆதரவாளர்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. தம்பி அண்ணாமலை போட்டி போட்டிருந்தால் நன்றாக தான் இருந்திருக்கும். ஆனா கட்சி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருக்கு என்று அவர்களுக்கான அந்த பணி கொடுக்கப்படும். அந்த பணி நிச்சயமாக தம்பி அண்ணாமலை அவர் விருப்பப்படியே எல்லா பொறுப்புகளும் வரும். இங்க வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை விட இந்த நேரம் இவர்களெல்லாம் களப்பணியில் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தகவலை தான் கட்சி சொல்லி இருக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுவது கிடையாது, யாரும் புறக்கணிக்கப்படுவதும் கிடையாது. நீங்க வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே தெரியும். நெடுநாளாக கட்சிக்கு உழைத்தவர்கள், ஈடுபாடாக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால யாரும் புறக்கணிக்கப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீனியர் லீடருக்காண்டி புதிய நபர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு இது வச்சாங்க. இல்ல, இது ரொம்ப தப்பான விவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட லிஸ்ட பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்களும் இருக்கிறாங்க, இளையவர்களும் இருக்கிறாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் யாரு இளையவர்களுக்கு மறுப்பு இல்ல. மூத்த தலைவர்கள் காந்தி போன்றவர்கள் எல்லாம் கட்சிக்காக தியாகம் செய்தவர்கள். அதனால வயதை வைத்து அவங்களெல்லாம் புறக்கணிக்கவே முடியாது. அதே நேரத்தில் இளையவர்கள் 45 வயது 40 வயது இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. அதனால இதுல இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியாது. 27 சீட்ல யார் யார் எந்தெந்த தொகுதிக்கு சரியான நபர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மூத்த தலைவர்களுக்கு உரிய தொகுதிகளை பெறுவதற்காண்டி மூத்த தலைவர்கள் சமரசத்துக்கு உட்பட்டாங்க. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை விட்டு கொடுத்தாங்க. அந்த அதிருப்தி தான் அண்ணாமலை போட்டியிடாதது காரணம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு இல்ல. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக கட்சிக்காக எல்லோருமே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் எதுவும் மறுக்கப்படவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் சில பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் இந்த பகுதியில் இவங்க போட்டி போட்டா நல்லது என்று கட்சி முடிவு செய்கிறார்கள். கட்சியில 3 பேரோட பெயர் அனுப்பப்படுகிறது. அதுல இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். எல்லா 3 லிஸ்ட்லயுமே அந்த பகுதியில வாய்ப்புள்ளவர்கள் எல்லாருமே இருக்க. கட்சி தான் அந்த 3 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்குது. அதனால இல்ல பாராபட்சம் என்பது எங்கேயுமே கிடையாது. இல்ல அவர் அது பத்திரிகை செய்தி தான். அவர் இன்றைக்கு இடைப்பட்ட நேரத்தில் வருவதுதான். அந்த நீங்க சொன்ன மாதிரி ரோட் ஷோ எல்லாம் திட்டமிடப்படல. அது தவறான செய்தி. நாளைக்கு எல்லாரும் எங்களெல்லாம் பாக்குறாரு. நாங்க அவரோட வாழ்த்துக்களை பெறுவோம். இல்ல அதெல்லாம் அவரோட திட்டம் இனிமேதான் தெரியும். கோயம்புத்தூருக்கு ஏற்கனவே திட்டமிட்டது, குமரிக்கு ஏற்கனவே திட்டமிட்டது வருகிறார். இல்ல அதெல்லாம் சும்மா யூகங்கள்பா. கட்சி எல்லாருக்கும் என்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.